அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்துல பார்க்க போற படம் தாய் கிழவி. பேசுறது கேக்குதா? யோ, உங்க ஆத்தால சும்மா விட்டால இன்னும் 2 தீபாவளிக்கு சாகாது. முதல்ல சொல்லிடுறேன், அதாவது நான் ஒரு படத்துல நம்ம பங்காற்றணும்னா அந்த படத்தை பத்தி ரிவ்யூ பண்றது சரியா இருக்காது அப்படின்ற இயல்புடையவன் நான். ஏன்னா அந்த படத்துல நான் 2 பாட்டு எழுதியிருக்கேன். இருந்தா கூட நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக சொன்னாலும் அதுக்கு சால பொருத்தமான ஒரு படமாக தான் இது இருக்குது. அந்த ஒரு தைரியத்தில் தான் அது ரிவ்யூவில் ஜஸ்ட் இந்த படத்தை பற்றின ஒரு ஷேரிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த படம் எப்படியான படம், இந்த படத்தை எதற்காக நம்ம பார்க்கணும், அந்த படம் பேசக்கூடிய விஷயம் என்ன, பேசக்கூடிய மொழி என்ன, அது எல்லாத்தையும் நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவில். தாய் கிழவி என்னன்னா, ஒரு மதுரை மாவட்டத்தில் ரொம்ப ரூட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சிற்றரசி மாதிரி வட்டி கூட்டு சும்மா தெரிக்க விடுற ஒரு கிழவி தான் நம்ம ராதிகா சரத்குமார். அவங்க வட்டி கூட்டு அவங்கள பார்த்தாலும் எல்லாரும் பயந்து அலறி அடிச்சுட்டு அப்படி ஓடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கன்னிங்காக போல்டான ஆள். அவங்களுக்கு 3 மகன்கள், 3 மகன்களுமே கூட இல்லை. ஒரே ஒரு மகள் கூட இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, மருமகன் நகை கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்கனால மருமகனை வரட்டி விட்டு மகளை கூட வச்சுக்கிறாங்க. நீ என் கூட இருண்டு. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். ஸோ இப்படியான சூழல் இருக்கும்போது திடீர்னு பாட்டிக்கு ஒரு வாட்டி ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடுது. கையை மட்டும்தான் அப்படி அசைக்கிறாங்க, வேறு எதுவுமே நடக்கலை. அப்போ அந்த இடத்துல தான் ஒரு உண்மை தெரியுது, பாட்டி 160 பவுன் நகை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அந்த நகைக்காக மகன்கள்லாம் ஓடி வராங்க, நகை மொத்தம் மகளுக்கு பேரக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ அந்த மதுரை மாவட்டம், தென் மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா நிலம், இடம், வீடு எல்லாம் பையங்களுக்கு போய் சேரும். எவ்வளவு நகை இருக்கோ அந்த நகை பெண்களுக்கு போய் சேரும். இது அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. ஸோ அதனால் மகளுக்கு மொத்த நகையும் பேரக்கூடாதுனால 3 மகனும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளான் என்ன ஆச்சு, நகையை கண்டுபிடிச்சாங்களா, ஆத்தா கீழே விழுந்த ஆத்தா மறுபடியும் எந்திரிச்சு எல்லாத்துக்கும் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது தான் அந்த படத்துடைய மீதி கதையாக விரியுது. ராதிகா மேடம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு நடிகைன்னு சொல்லுவோம்ல. அவங்க நடித்த படத்தை எல்லா படத்தையும் நம்ம மைண்டில் கொஞ்சம் ஓட்டி பார்த்தா அவங்கள தவிர வேற யாரையா போட்டிருக்கலாமா அப்படின்னு கற்பனை கூட நம்மளால பண்ண முடியாது. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. இந்த படத்துலேயே அதை வேற லெவலில் டெரிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கிளைமேக்ஸ் டைமில் ஒரு பல்லாங்குழி விளையாடுற ஒரு இடத்த மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க பேசுகிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அட்டட்டா, பேர் அற்புதமாக இருக்குது. அதாவது பெரியார் சொல்லக்கூடிய அந்த பெண் சுதந்திரத்தை, பெண் விடுதலையை இவங்க ஒரு பாட்டி தக்கத்தி கிளவி ஒருத்தவங்க சொல்லும்போது நம்ம கேட்க எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்துல மிரட்டியிருந்தாங்க. நடிகர்களை சொல்லும்போது இந்த படத்தில் ஒரே ஒரு சீனில் எப்பா இன்னும் கிளவி முடிய சாகலியா அப்படின்னு ஒரு கேரக்டர் கேட்கும். அந்த கேரக்டர்லேருந்து ஒரே ஒரு டைலாக் பேசக்கூடிய ஆட்கள் வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம். ஏன்னா அவ்வளோ பேரும் நடிக்கலை, வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம இயக்குனர் சிவகுமார் முருகேசனுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு எண்டு, ஒரு ஃபினிஷிங் கொடுத்து குட்டி குட்டி ஆட்கள் கூட அவ்வளோ அழகாக நோட்டீஸ் பண்ண வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு அற்புதமான கேரக்டர். இருந்தாலும் சில பேர் நம்ம சொல்லி தான் ஆகணும். பாலசரவணன், அருள்தாஸ், முனிஷ்காந்த், முத்துக்குமார், அடுத்து இவங்க 3 மருமகள்கள், ரேச்சல், ஒரு கருப்பு சாமி முன்னாடி சன்னியை போட்டு அப்பப்போ சாமிகிட்ட சண்டை போடுற ஒரு கேரக்டரு, அவருக்கு அசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய சாமிநாதன் ஒரு பையன், இன்னும் நிறைய பேரை சொல்ல முடியும். ரேச்சலோட மகனாக நடிச்சிருக்கக்கூடிய ஒரு பையன், இன்னும் குட்டியாக அவ்வளோ ஒரு டாக்டரு, இப்படி குட்டியாக அவ்வளோ கேரக்டர்ஸு எல்லாருமே நடிக்கலை. அந்த கிராமத்துக்கே போயிட்டு அங்கே உட்காந்து அங்கே உள்ள ஆள் மாதிரியே ஒரு வாழ்க்கையை நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க. சிங்கம்புலி கமல் ரசிகராக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாருல, வேற மாதிரி இருக்குது. இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னே ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க, எப்பா உண்மையான கமல் ஃபேர்னா அது கமல் ஃபேன் அப்படின்னா அது சிவகுமார் முருகேசன் தான், அந்த டேரக்டர் தான். கமலுக்கு அவ்வளோ ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கமலோட சாங்ஸை எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஒரே ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. சிங்கம்புலி இப்படி நெத்தியில் திருநீர் வைப்பார், டக்குன்னு இப்படி சட்டையை திறந்து அங்கே கமல் இருப்பார், கமலுக்கு ஒரு திருநீர் வைப்பார். ஏன்னு கேட்டால் அவரும் ஆண்டவர் தான் அப்படிப்பார். ஆண்டவருக்கே விபூதி அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான செம்ம மொமெண்ட்ஸ்லாம் படத்தில் இருக்குது. எல்லாரும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பின்னிட்டாங்க. அடுத்து இன்னொரு பக்கம் பைசனில் பேயாட்டம் ஆடி இருந்தார் நம்ம நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக்கில். இதில் அதுக்கு குறையவே இல்லை. எமோஷனல் காட்சிக்கு ஒரு பீட்டு வச்சுருக்காரு, சாதாரண ஜாலியான காட்சிக்கு ஒரு பீட்டு மனுஷன் பின்னிருக்காப்புல. பாடல் எழுதியிருக்கேங்கனால எனக்கு பர்சனலாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். என்னன்னா, அவர் லிரிக்ஸ் வாங்குற விதமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவர் டேரக்டர் எதுனாலும் டேரக்டர் உடனே கேட்டுட்டு இதெல்லாம் கரெக்டாக ஓகேவான்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு பாடலாசிரியர்களை வேலை வாங்குற விதமும் ஒரு சரி பயங்கரமாக இருக்கும். இல்லை டேரக்டர் இன்னும் ஒரு படி மேலே எப்படின்னா, அதாவது அவருக்குள்ளே ஒன்று தோணும், அதை எப்படியாவது வாங்கிடுவார். அதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அவ்வளோத்தையும் செய்வார். ஆனால் எல்லாத்தையும் ரொம்ப மென்மையாக அழகாக புரிய வைப்பார். அந்த உலகத்துக்குள்ள நம்மளை முதல்ல கொண்டு வர வைக்கிறது இருக்குல்ல, அந்த திறமை தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக இவருக்கு ரொம்ப அதிகமாக வாய்க்கப்பட்டிருக்கு அப்படின்பதில் எல்லோரும் மாற்றுக்கிறது இல்லை. பொலிட்டிக்கலாக அந்த படம் எப்படின்னா,
ஒரு பொருளாதார சுதந்திரம் மட்டும்தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான சுதந்திரம். அம்பேத்கர் வந்து தேச விடுதலையை விட சமூக விடுதலை முக்கியம்னு சொன்னார். ஆனால் சமூக விடுதலை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் பொருளாதார விடுதலை. வர்க்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒருத்தங்க வந்து நமக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை ஒரு ஆணோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பெண்ணு நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு உதறிட்டு வெளியில் வரனா எப்படி வர முடியும்? அவங்களுக்குன்னு ஒரு தன்னிறைவான பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் நீ போன அவங்கள தூரதல்ட்டுன்னு ஒரு ஆப்ஷனை தேட முடியும். அப்போ ஒரு பெண்ணுக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அதாவது சிறுதுளி பெருவெல்லம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்த பல்லாங்குழி வச்சு ராதிகா ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெண்கள் வந்து பேத்தி, அம்மா, அக்கா, பாட்டி எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா இது வந்து வெறும் படம் மட்டும் இல்லை, வாழ்வியல் பாடம். டோன்ட் மிஸ் இட். அவ்வளோ பேரும் தேட்டரில் போய் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.